படம் பார்த்து முடிச்சுட்டு அமித் சார் வெளியே வந்தோடனே என்கிட்ட வந்து பசுபதி சார் கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் பேசினேன். அதில் ஒன்றும் டவுட் இல்லை. இந்த படத்தை எனக்கு பெரிய நிம்மதி வந்தது என்ன அப்படின்னா, இந்த படத்தை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வெளியே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்டே பார்த்துட்டாரு. நான் வந்து இதுக்காக ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸை காட்டிடுவோம். கமர்ஷியல்லையும் காத்தகமான ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல. சில கமர்ஷியல் ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, கமர்ஷியல் படத்துங்களுக்கு கமர்ஷியல் படம் நல்ல கூட விட்டு கொடுப்பாங்க. ஆனா கமர்ஷியல் படம் நல்ல தூக்கி போட்டு துவைக்கிற ஒரு நியாயமான கமர்ஷியல் ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல. அமித் சார் வந்து ஒரு நியாயமான கமர்ஷியல் ஆடியன்ஸ். ஈவி இருக்க பார்க்காம அடிப்பாப்ல. ஓகேங்களா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு அவர் சொல்றது அப்படிதான் இருக்கும். சார் படம் எப்படி இருக்கு, நான் கஷ்டப்பட்டு 4:30 மணிக்கு ஆளா வச்சு எழுந்திரிச்சு போனா அவனுங்க அப்படின்ட்டு ஆரம்பிப்பாரு. அப்பவுமே நம்ம புரிஞ்சிடும். அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை காட்டுவோம் முதல்ல. அப்ப இன்னைக்கு அவருக்கு வேற புரிதல் வேற இருக்காரு. அப்ப சரி ஓகே, ஒரு முக்கியமான கேரக்டர் வேற பண்ணியிருக்காரு. அப்போ அவர்கிட்ட காட்டி கொண்டு சொல்லிட்டு காமிச்சோம். ஃபர்ஸ்ட் எடிட்ல காமிச்சேன் நான். அப்போ நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டா வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸாக இருந்தா கூட அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் புரிஞ்சுட்டு முதல்ல என்ன வெளிப்படுத்துவாங்கன்னு வெயிட் பண்ணுவோம்ல. அப்படி என்னோட மீடியா ரூம்ல இருந்து வெளியே வந்த உடனே அமித் சார் சொல்லிட்டு வந்த வார்த்தை, பசுபதி சார் மிரட்டர். அப்போ பசுபதி சார் மிரட்டாருன்னா என்னோட அந்த கேரக்டரை வந்து அவர் ஏத்துக்கிட்டாரு. அது அந்த பாயிண்ட் ஆஃப் தான் முதல்ல ஃபைனலி அவருக்கு எதை வெளியே எடுத்துட்டு வராருன்னா அந்த அப்பாவோட உணர்வை தான் எடுத்துட்டு வராரு வெளியே. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.